இன்னைக்கு நம்ம இணையவழி பயிற்சியில பார்க்கக்கூடியது நெல் தரிசில் உழுது சாகுபடி தொழில்நுட்பங்கள். இதை பத்தி தான் நம்ம இன்றைய வகுப்புல பார்க்க போறோம். குறைந்த நீர் ஆதாரங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லயும் நம்ம பயிர் வகை பயிர்கள் அப்படிங்கிறது சாகுபடி செஞ்சு நம்ம ஒரு நல்ல வருமானம் அப்படிங்கிறத பெறக்கூடியதா இருக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா பயிர் வகைகள் நம்ம உணவுல அதிகமா சேர்த்துக்கணும். அதாவது புரத சத்து, புரதம் அப்படிங்கிறதா நமக்கு நம்மளோட உடல் கட்டுமானம், அந்த தசை, எலும்பு, தோல் எல்லா உறுப்புகளுமே சரியான முறையில இயங்குறதுக்கு நமக்கு புரத சத்து அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். இப்போ அசைவ பிரியர்கள் அப்படின்னா மற்ற வடிவங்கள்ல புரதங்கள் கிடைக்கக்கூடியதா இருக்கும். பட் இந்த இப்ப அசைவம் சாப்பிடாதவங்க அப்படின்னா இந்த பயிர் வகையும் ஒரு நல்ல தேர்வா நம்மளோட புரத சத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு நபர் 85 கிராம் அதுங்கிறது அளவு புரதம் அப்படிங்கிறது தேவை. ஆனா நம்மளோட கிடைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல பாதி அளவு அந்த மாதிரிதான் இருக்கக்கூடியதா இருக்கு. அது மாதிரி பயிர் உற்பத்திக்கு இப்ப 1 கிலோ பயிர் உற்பத்தி பண்ணா 50 லிட்டர் தண்ணீர் போதுமானது. அதே மத்த புரத ஆதாரங்கள் ஒரு கோழி அப்படின்னு பார்த்தோம்னா அது 1 கிலோவுக்கு 4325 லிட்டர் அளவு தண்ணீர் தேவை இருக்கும். இதே மத்த இறைச்சி பாத்தீங்கன்னா 5520 லிட்டர் நீர் தேவை. அப்ப இந்த பயிர் வகை பயிர் குறைந்த நீர் தேவையிலே நம்ம உற்பத்தி அப்படிங்கிறது பண்ணக்கூடியதா முடியும். இப்ப அந்த நெல் தரிசுல நம்ம பயிர் வகை சாகுபடிக்கு என்ன மாதிரியான இப்போ தொழில்நுட்பங்கள், அதுல முதல்ல விதை அளவு, விதைக்கும் காலம் என்ன. இப்போ விதை அளவு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 30 கிலோ ஒரு ஹெக்டேருக்கு நமக்கு தேவைப்படக்கூடியதா இருக்கும். ஒரு ஏக்கருக்கு நம்ம 10ல இருந்து 12 கிலோ வரைக்குமே நம்ம பாத்தீங்கன்னா இப்ப இந்த வெள்ளை தாக்கத்தினால மஞ்சள் தேமல் நோய் எல்லாம் அதிகமா தாக்குதல் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த நோய் தாக்கப்பட்ட செடிகள் எல்லாம் களைஞ்சு விடுவோம். அப்போ கொஞ்சம் கூடுதலான விதை அளவு அப்படிங்கிறது நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்ப இயந்திரம் மூலம் அறுவடை மேற்கொள்ளக்கூடிய இடங்கள்ல ஒரு 2 கிலோ கூடுதலா நம்ம விதைப்பு செய்யலாம். அதாவது அந்த நெல் அறுவடைக்கு முன்னாடி நம்ம விதைப்பு மேற்கொள்வோம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 10 கிலோ அப்படிங்கிறது ஒரு ஏக்கருக்கு போதுமானது. இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா இயந்திர அறுவடை தான். நம்ம நெல்லை பொறுத்த வரைக்கும் 99% பாத்தீங்கன்னா நம்ம இப்ப கூட்டு அறுவடை இயந்திரம், இந்த கம்பைன் ஹார்வெஸ்டர், அது மூலம் தான் அறுவடை அப்படிங்கிறதே இருக்கக்கூடியதா இருக்கு. அப்ப நம்ம ஒரு 12 கிலோ அளவுல ஏக்கருக்கு நம்ம விதைப்பு செய்யலாம். விதைக்கக்கூடிய காலம், இந்த நெல் தரிசு உளுந்து அப்படிங்கிற இந்த முறைக்கு எந்த காலத்துல, எந்த பருவத்துல, எந்த மாதத்துல விதைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி 3ஆம் வாரம் முதல் பிப்ரவரி 2ஆம் வாரம் வரை இந்த சமயத்துல விதைக்கிறதா ஒரு சரியான தருணம். இந்த கால இடைவெளியில நம்ம இந்த நெல் தரிசு பயிர் வகை விதைப்பு அப்படிங்கிறத நம்ம மேற்கொள்ளலாம். இந்த காலம் பாத்தீங்கன்னா இந்த ஜனவரி 3ஆம் வாரத்துல இருந்து பிப்ரவரி 2ஆம் வாரம் வரை பார்த்தோம்னா வயல்ல பாத்தீங்கன்னா அந்த ஈரப்பதம், பனி ஈரம் பாத்தீங்கன்னா அந்த கொஞ்சம் நல்லாவே இருக்கக்கூடியதா இருக்கும். அப்ப பயிர்களோட வளர்ச்சிக்கு மிகுந்த பயனளிக்கக்கூடியதா இருக்கும். அதனாலதான் இந்த காலகட்டத்துல நம்ம விதைப்பு அப்படிங்கிறது மேற்கொள்ள வேணும். இப்ப என்ன மாதிரியான ரகங்கள், நெல் தரிசுக்கு ஏற்ற ரகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப உளுந்த பொறுத்த வரைக்கும் வம்பன் 9, அடுத்தது ஆடுதுறை ரகங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நெல் தரிசுக்கு ஏற்ற உரங்கள் தான். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆடுதுறை 3 அது ரொம்ப முன்னாடியே உள்ள ரகம். இருந்தாலும் இன்னும் சில இடங்கள்ல விவசாயிகள் இது பயிரிட்டு தான் இருக்காங்க. இப்ப இந்த ஆடுதுறை 3, அடுத்தது ஆடுதுறை 6, ஆடுதுறை 7, இந்த மாதிரி ரகங்கள் நம்ம நெல் தரிசுல சாகுபடிக்கு நம்ம தேர்வா எடுத்துக்கலாம். அதே பாசிப்பயிறு அப்படின்னு எடுத்துட்டோம்னா வம்பன் 6, இந்த ரகம் நம்ம நெல் தரிசு சாகுபடிக்கு ஏற்ற ரகம். இப்ப இந்த வம்பன் 6 இது நம்ம பெரும்பாலும் பருவம் அப்படிங்கிறத டிசம்பர், ஜனவரி இந்த சமயங்கள்ல நம்ம விதைப்பு மேற்கொள்ளலாம். சராசரி விளைச்சல் அப்படி பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டேருக்கு ஒரு 760 கிலோ வரைக்கும் கொடுக்கக்கூடியது. இப்ப இந்த பாசிப்பயிறு வம்பன் 6ஓட ஒரு சிறப்பியல்கள் என்ன அப்படின்னா சீரான ஒரு விட்ட மிதிர்ச்சி. அதாவது இப்ப ஒரு செடியில காய்கள் இருந்ததுன்னா அனைத்து காய்களுமே ஒரே சமயத்துல முதிர்ச்சி இருக்கக்கூடியது. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒண்ணு அப்பதான் பூவா இருக்கும், ஒண்ணு அப்பதான் பிஞ்சா இருக்கும், ஒண்ணு நடுத்தரம் இருக்கும், ஒண்ணு வெடிச்சு சிதற பருவம் இருக்கும். பட் இந்த வம்பன் 6 ரகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சீரான ஒருமித்த முதிர்ச்சி. ஒரே சமயத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே பூத்து காய்த்து முதிர்ச்சி அடைஞ்சிருக்கக்கூடியதா இருக்கும். அது மாதிரி அந்த நெற்று வெடித்து சிதற தன்மை இதுல இல்ல. மற்ற சில ரகங்கள் பாத்தீங்கன்னா நமக்கு நெற்று வெடிச்சு அந்த விதை சிதறல் அப்படிங்கிறது இருக்கும். பட் இந்த வம்பன் 6 ரகத்துல இந்த மாதிரி நெற்று வெடிப்பு அப்படிங்கிறது இருக்காது.
அப்ப வந்து ஒருமித்த ஒரு முதிர்ச்சி, ஒரு சீரான முதிர்ச்சி அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ஒரே சமயத்துல அறுவடை அப்படிங்கிறது நம்ம மேற்கொள்றதுக்கு ஒரு உதவிகரமா இருக்கக்கூடியது அந்த ரகம். ஒரே சமயத்துல நம்ம அறுவடையை மேற்கொள்ளலாம். விதை பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்லா ஷைனிங்கா இருக்கும். இந்த விதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்லா பளபளப்போட இருக்கக்கூடியதா இருக்கும் இந்த வம்பன் 6 அப்படிங்கிறது. இதுல புரதசத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 20%, 20.63%. இப்போ ஒரு 100 கிராம் எடுத்துட்டோம்னா அதுல வந்து 20 கிராம் வந்து நமக்கு வந்து புரதசத்து இருக்கக்கூடியதா இருக்கும். இப்ப நோய் பொறுத்த வரைக்கும் மஞ்சள் தேமல் நோய், இலை நெறிவு, சாம்பல் நோய், இதுக்கு வந்து கொஞ்சம் மிதமான எதிர்ப்பு திறன் உள்ளது இந்த ரகங்கள். அதே பூச்சி தாக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பயிர் வகைகள்ல வந்து பெரும்பாலும் வந்து நம்ம இந்த காய்த்துளை பண்ணது நமக்கு பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடியது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வெள்ளை வந்து சாறு உறிஞ்சி நமக்கு சேதம் இல்லாம மஞ்சள் தேமல் நோயை பரப்பக்கூடியது. இது ரெண்டுக்கும் வந்து ஒரு சற்று மிதமான எதிர்ப்பு திறன் உடையது இந்த வம்பன் 6 ரகம். அடுத்தது பாத்தீங்கன்னா வம்பன் 9 உளுந்து. இது வந்து நம்ம நெல்தரிசுக்கு சாகுபடிக்கு ஏற்ற ஒரு ரகம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கூட வெளியிடப்பட்ட இந்த ரகம் பாத்தீங்கன்னா இதோட வயது வந்து 70 to 75 நாள். டிசம்பர் ஜனவரி இந்த பருவத்துல வந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம பயிரிடலாம். சராசரி விளைச்சல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1230 கிலோ ஒரு ஹெக்டேருக்கு வந்து கொடுக்கக்கூடியது இந்த வம்பன் 9. இப்ப இதோட மற்ற சிறப்பியல்பு அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து தமிழ்நாடு மாநிலத்துக்கு மட்டும் இல்லாம மற்ற மாநிலங்கள்லயுமே வந்து பாத்தீங்கன்னா நெல் தரிசு சாகுபடிக்கு ஏற்ற ஒரு ரகம் வந்து இந்த வம்பன் 9. இதோட புரதசத்து அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆடுதுறை 3 காட்டிலும் வந்து விளைச்சல், இதோட விளைச்சல் பாத்தீங்கன்னா ஆடுதுறை 3 காட்டுல 20% வந்து கூடுதல் விளைச்சல் தரக்கூடியது இந்த வம்பன் 9. இதுவும் வந்து ஒரு மாதிரி சீரான ஒருமித்த முதிர்ச்சி வந்து இருக்கக்கூடியதா இருக்கும். மஞ்சள் தேமல், இலை நெளிவு, இலை சுருள், சாம்பல் நோய்களுக்கு வந்து மிதமான எதிர்ப்பு திறனுடையது இந்த வம்பன் 9 ரகம். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த நெல் தரிசு சாகுபடிக்கு ஏற்ற ரகம் பாத்தீங்கன்னா ஆடுதுறை 7. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேட்டஸ்டா இருக்கக்கூடிய ரகம் வந்து ஆடுதுறை 7 அப்படிங்கிறது உளுந்து. இது வந்து வயது பார்த்தோம்னா ஒரு 65 to 70 நாட்கள். இதோட விதைப்பிலிருந்து அறுவடை வரைக்கும் உள்ள அந்த காலம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 65 to 70 நாட்கள். பருவம் வந்து நம்ம இந்த டிசம்பர் ஜனவரியில நம்ம வந்து நெல் தரிசுக்கு நம்ம ஏற்றது. 724 கிலோ ஒரு ஹெக்டேருக்கு கொடுக்கக்கூடியது. மற்ற இப்ப ஆடுதுறை 3 ஒப்பிடும் போது வந்து ஒரு 19.6% வந்து கூடுதல் மகசூல் தரக்கூடியது. அதே மாதிரி முக்கிய பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு திறன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மஞ்சள் தேமல் நோய், இலை சுருள் நோய், அடுத்தது வந்து இந்த துருநோய் சொல்றோம் இல்லையா, அந்த நோய்களுக்கு எல்லாம் வந்து ஒரு மிதமான எதிர்ப்பு திறன் உடையது. பயிரிட உகந்த மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆடுதுறையை பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அடுத்து இந்த மாவட்டங்கள் முழுவதுமே போடலாம். கடலூர், திருச்சி, தூத்துக்குடி மாவட்டங்கள்ல ஒரு பாட்டு வந்து இந்த ரகம் வந்து நல்லா சூப்பரா இருக்கக்கூடியது. இதெல்லாம் வந்து ரொம்ப பழைய ரகங்கள். பட் இது வந்து நெல் தரிசு சாகுபடிக்கு ஏற்ற ரகங்கள். அதனால அந்த தகவலையும் இதுல போட்டிருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இந்த KKM 1 இது வந்து வயது வந்து 65 to 70 நாட்கள். டிசம்பர் ஜனவரியில இருக்கக்கூடியது. விளைச்சல் வந்து 67 கிலோ வந்து கிடைக்கக்கூடியது. அதிகபட்ச விளைச்சல் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஹெக்டேருக்கு 1515 அப்படிங்கிற அளவு கூட கிடைக்கக்கூடியதா இருக்கும். நெல் தரிசு பயிரிட ஏற்ற ரகம் இது. இதுக்கு வந்து இந்த மஞ்சள் தேமல், காய்ப்புழு இதுக்கெல்லாம் ஒரு மிதமான எதிர்ப்பு தன்மை உடையது. வேர்முடிச்சு புழுவுக்கு வந்து எதிர்ப்பு தன்மை உடையது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அராபினோஸ் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து பாத்தீங்கன்னா 6.7%. அது என்ன அப்படின்னா அதான் அந்த நம்ம உளுந்து மாவரைக்கும் போது அந்த பொங்கி வரக்கூடிய தன்மை சொல்றோம் இல்லையா, அது வந்து இந்த அராபினோஸ் அப்படிங்கிற ஒரு இந்த வேதிப்பொருளோட இதை பொறுத்துதான் வந்து நமக்கு அந்த உபரி அதிகமா கிடைக்குதுன்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து இதை பொறுத்துதான் இருக்கக்கூடியதா. உளுந்திலே வந்து ஆடுதுறை 6 இந்த ரகம் வந்து பாத்தீங்கன்னா 65 to 70 நாள். இது வந்து டிசம்பர் ஜனவரி, பிப்ரவரி இந்த சமயங்கள்ல வந்து நம்ம வந்து பயிரிடலாம். 747 41 கிலோ ஒரு ஹெக்டேர் கொடுக்கக்கூடியதா. அதிகபட்சமா வந்து இந்த மாதிரி வந்து கொடுக்கக்கூடியதா இருக்கும். இப்ப வந்து விதை நேர்த்தி, இப்போ வந்து ரகங்கள் வந்து என்னென்ன ரகங்கள் வந்து நெல் தரிசு சாகுபடிக்கு ஏற்ற ரகங்கள் அப்படிங்கிறது பார்த்தோம். இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விதை நேர்த்தி. இப்போ வந்து 1 கிலோ விதைக்கு இப்ப 2 கிராம் வந்து கார்பன்டசிம் அல்லது திரம் அல்லது வந்து உயிரியல் கட்டுப்பாட்டு காரணியா இருந்தா ட்ரைகோடர்மா விரிடி அப்படின்னா 4 கிராம். இதே வந்து சூடோமோனஸோ அல்லது பேசில்லஸ் சப்டிலிஸ் இது வந்து 10 கிராம் 1 கிலோ விதைக்கு. விதைக்கிறதுக்கு ஒரு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து அது கூட நம்ம வந்து விதை நேர்த்தி செஞ்சு நம்ம வந்து இதை விதைப்பு செய்யலாம். இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உயிர் உரங்கள். இப்ப நம்ம பயோ ஃபெர்டிலைசர் சொல்றோம் இல்லையா, அது கூடவும் வந்து நம்ம வந்து இதை வந்து விதை நேர்த்தி பண்ணி போடலாம். நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பயிர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊட்டமா நல்லா வந்து இருக்கக்கூடியதா இருக்கும்.
இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டேருக்கு தேவையான அந்த விதைக்கு வந்து இப்போ ஒரு பாக்கெட், அதாவது ஒரு பாக்கெட் அப்படிங்கிறது நமக்கு 200 கிராம் அளவுல இருக்கக்கூடியதா இருக்கு இந்த உயிர் உரங்கள். அது வந்து ரைசோபியம் அப்படிங்கிறது ஒரு பாக்கெட். அடுத்தது வந்து பாஸ்போ பாக்டீரியா, இது வந்து ஒரு பாக்கெட் வந்து நம்ம வந்து ஒரு ஹெக்டேருக்கு தேவையான விதைக்கு வந்து நம்ம ஒரு நல்ல ஆரிய அரிசி கஞ்சியோட கலந்து ஒரு 1/2 மணி நேரம் நிழல்ல உலர்த்தி அதுக்கப்புறம் நம்ம வந்து விதைப்பு மேற்கொள்ளலாம். இதே வந்து பவுடர் ஃபார்ம்ல உள்ள உயிர் உரங்கள் இல்லாம திரவ உயிர் உரங்கள் இருக்கு. அது வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஏக்கருக்கு தேவையான விதைக்கு 50 மில்லி அது வந்து நம்ம வந்து கொண்டு விதை நேர்த்தி பண்ணலாம். இப்ப விதை நேர்த்தி செய்யல அப்படின்னா, உயிர் உரங்கள் வச்சு விதை நேர்த்தி செய்யல அப்படின்னா நம்ம வயல்ல வந்து அந்த உயிர் உரங்களை வந்து நம்ம தூவலாம். இப்ப அது பாத்தீங்கன்னா வந்து பாஸ்போ பாக்டீரியானா வந்து இப்போ வந்து 2 கிலோ, அதாவது 10 பாக்கெட், ஒரு பாக்கெட் 200 கிராம் அப்படிங்கிற அளவுல கிடைக்கக்கூடியதா இருக்கு. இப்ப வந்து பாஸ்போ பாக்டீரியா வந்து 10 பாக்கெட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னும் இந்த பிளான்ட் குரோத் ப்ரோமோட் பாக்டீரியான்னு சொல்லுவோம், அதாவது பயிர் வளர்ச்சி ஊக்கி கொடுக்கக்கூடிய அந்த பாக்டீரியா உயிர் உரம், இது வந்து 10 பாக்கெட். இது வந்து நம்ம 25 கிலோ தொழு உரம் 25 கிலோ மணலோட கலந்து நம்ம வந்து கடைசி உழவுல நம்ம வந்து போடலாம். விதை நேர்த்தி பண்ணல அப்படின்னா நம்ம வந்து வயல்ல போடலாம். அடுத்தது வந்து விதையை வந்து கடினப்படுத்தியும் போடலாம். அது வந்து எதுக்கு அப்படின்னா அந்த விதை வந்து வறட்சி தாங்கக்கூடிய தன்மை வந்து அதிகரிக்கும். அதுக்கு வந்து நம்ம வந்து விதையை கடினப்படுத்துதல் அப்படிங்கிறது பண்ணலாம். இப்ப இந்த பாத்தீங்கன்னா இந்த உளுந்து விதையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து துத்தநாக சல்பேட், இந்த ஒரு இது வச்சு நம்ம வந்து 0.01% அப்படிங்கிறது, அதாவது வந்து பாத்தீங்கன்னா 1 கிராம் துத்தநாக சல்பேட் வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு, அதுல வந்து நம்ம வந்து விதையை வந்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 6 மணி நேரம் வந்து நிழல்ல உலர்த்திட்டு நம்ம வந்து பயன்படுத்தலாம். இன்னும் வெறுமனே தண்ணியில கூட வந்து நம்ம வந்து ஊற வைக்கலாம். ஒரு 8 மணி நேரம், 6ல இருந்து 8 மணி நேரம். உளுந்து விதை பாத்தீங்கன்னா சில இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடின விதையா இருக்கும். நம்ம எவ்வளவு நேரம் ஊற வச்சோம் பாத்தீங்கன்னா அடுத்து எடுத்து பார்க்கும்போது கடினமான விதைகளா இருக்கும். இப்போ வந்து ஒரு பாத்தீங்கன்னா வந்து அதை வந்து நம்ம வந்து ஊற வச்சு எடுத்து போடும்போது பாத்தீங்கன்னா அந்த முளைப்பு திறன் அப்படிங்கிறது நல்லா இருக்கக்கூடியதா இருக்கும். இப்போ வந்து இதோட பயன்கள், இந்த விதை கடினப்படுத்துதல்னால என்ன மாதிரி, இந்த துத்தநாக சல்பேட் நம்ம வந்து விதை கடினப்படுத்த சொல்றோம் இல்லையா, அதனால என்ன மாதிரி பயன்கள் கிடைக்கும்? முளைப்பு திறன் வந்து துரிதமா இருக்கும், அதாவது சீக்கிரம் வந்து ஒரு மாதிரி முளைப்பு திறன் இருக்கும். வேர் வளர்ச்சி, வேரோட எண்ணிக்கையும் நல்லா இருக்கும். அடுத்தது வந்து பயிர் வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீரா வந்து இருக்கக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி பூக்கக்கூடிய தன்மையும் வந்து ஒரு மாதிரி துரிதமா இருக்கும். அடுத்தது வந்து பயிர் வந்து கொஞ்சம் அந்த வறட்சி, அதே வந்து ஒர்ப்பு தன்மையை தாங்கக்கூடிய தன்மையா இருக்கக்கூடியதா இருக்கும். அப்ப வந்து வீரியமான பயிர்கள் இருந்தாலே நமக்கு வந்து ஒரு சீரான விதை பிடிப்பு, முதிர்ச்சி, மகசூல் வந்து அதிகரிக்கக்கூடியதா இருக்கும். அப்ப இந்த விதையை கடினப்படுத்தி நம்ம வந்து விதை வந்து பயன்படுத்தலாம் துத்தநாக சல்பேட் வச்சு. இப்ப நம்ம வந்து விதை நேர்த்தி எல்லாம் பண்ணிட்டோம், கடினப்படுத்திட்டோம். இப்ப வந்து விதைப்பு, பொதுவாவே வந்து இந்த நெல் தரிசில வந்து விதைப்பு அப்படிங்கிறது நம்ம வந்து நெல் அறுவடை செய்யறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து விதைப்பு மேற்கொள்வோம். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு அறுவடை செய்யறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்து அந்த மண் வந்து மெழுகு பதத்துல இருக்கும் மாதிரி, இப்ப நம்ம இந்த படத்துல காமிச்சிருக்கோம் இல்லையா, நம்ம அதை கை வச்சு அமுத்தோம்னா அப்படியே வந்து நம்ம அந்த தடம் வந்து ஒரு மாதிரி இது பண்ணக்கூடியதா இருக்கும். அந்த மாதிரி மெழுகு பதத்துல இருக்கக்கூடிய சமயத்துல வந்து நம்ம வந்து அறுவடைக்கு ஒரு 3 நாள் முன்னாடி வந்து நம்ம விதைப்பு மேற்கொள்ளலாம். இப்ப வந்து அறுவடை இயந்திரம் மூலம் வந்து அறுவடை செய்யக்கூடிய பகுதிகளில் வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து ஒரு 3 நாள் அப்படிங்கிறது இல்லாம இன்னும் கொஞ்சம் ஏர்லியராவே வந்து நம்ம வந்து விதைகளை வந்து விதைப்பு மேற்கொள்ளலாம். இப்போ வந்து மெழுகு பதத்துல இல்லை அப்படின்னா கொஞ்சம் நீர்ப்பாசனம் செஞ்சு அந்த மெழுகு பதத்துக்கு அப்புறம் விதைகளை வந்து நம்ம தெளிப்பு செய்யலாம். இப்ப நெல்ல அறுவடைக்கு முன்னாடியே விதைப்பு வந்து நம்மளால மேற்கொள்ள முடியல அப்படின்னா அதுக்கப்புறம் அறுவடை செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து தண்ணீர் பாய்ச்சி அந்த மாதிரி சரியான பருவத்துல ஈரப்பதம் இருக்கும்போது நம்ம வந்து கை முறை விதைப்பு, அதாவது வந்து 30, அதாவது வந்து 1 அடி இடைவெளி, வரிசைக்கு வரிசை, செடிக்கு செடி பாத்தீங்கன்னா ஒரு 1/2 அடிக்கு கொஞ்சம் குறைவாவே வந்து நம்ம வந்து இடைவெளி விட்டு வந்து நம்ம வந்து கை விதைப்பு மூலம் வரிசையா விதைகளை வந்து நம்ம ஊன்றி விடலாம். இப்ப விதைப்பு மேற்கொண்டோம். அடுத்தது வந்து களை கட்டுப்பாடு, இது வந்து ரொம்ப அவசியம். களை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம பயிர் சாகுபடியில 40% வரைக்குமே மகசூல் இழப்பை உண்டு பண்ணக்கூடியது களைகள். இப்போ வந்து பாத்தீங்கன்னா முறையான கலை நிர்வாகம் இல்லை அப்படின்னா நம்மளோட பயிரோட வந்து அது வந்து இடத்துக்காகவும் சுழியொலிக்காகவும் சரி, ஊட்டச்சத்துக்களாகவும் தண்ணிக்காகவும் பல இது வந்து போட்டியிட்டு வந்து நமக்கு வந்து பயிரோட வளர்ச்சியில வந்து இடையூறை ஏற்படுத்தி மகசூலை வந்து குறைக்கக்கூடியதா இருக்கும். அப்ப வந்து நம்ம முறையான கலை கட்டுப்பாடு அப்படிங்கிறது நம்ம மேற்கொள்ளணும்.
இப்போ வந்து களை முளைக்கிறதுக்கு முன்னாடி களைக்கொல்லி இப்போ வந்து சொல்றோம்னா களை முளைச்சதுக்கு அப்புறம் களைக்கொல்லி இருக்கு, களை முளைக்கிறதுக்கு முன்னாடியே தெளிக்கக்கூடிய களைக்கொல்லி இருக்கு. இப்போ வந்து களை முளைக்கிறதுக்கு முன்னாடி உள்ள களைக்கொல்லி பாத்தீங்கன்னா இந்த பெண்டி மெத்தல், இது வந்து நம்ம வந்து நீர்ப்பாசனம் வசதி இருக்கு, நீர்ப்பாசனம் இதுல வந்து நம்ம வந்து நெல் தரிசு போடுறோம் அப்படின்னா அது வந்து ஏக்கருக்கு ஒரு 3.3 லிட்டர் வந்து நம்ம வந்து இது பண்ணலாம். இதே கொஞ்சம் மழை நேரமா இருந்தா ஒரு 2 லிட்டர் வந்து நம்ம விதைச்ச 3ஆம் நாள்ல தட்டை விசிறி நுண்புழு, அந்த நம்ம களைக்கொல்லி தெளிப்பு பொறுத்த வரைக்கும் அந்த தெளிப்பானோட அந்த குழல் வந்து பாத்தீங்கன்னா வந்து தேர்வு அப்படிங்கிறது வந்து அந்த தெளிப்பு முனை அது வந்து ரொம்ப அவசியம். இந்த களைக்கொல்லியை பொறுத்த வரைக்கும் இந்த தட்டை விசிறி நுண்குழல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான ஒரு இருக்கக்கூடிய இதுல வந்து நம்ம வந்து தெளிப்பு மேற்கொள்ளணும். ஒரு ஹெக்டேருக்கு வந்து 500 லிட்டர் வந்து நமக்கு தெளிப்பு திறமும் தேவைப்படக்கூடியதாகும். இப்ப நம்ம களை முளைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு களை கொல்லி அடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து ஒரு 20ஆவது நாள்ல வந்து தப்பி இருக்கக்கூடிய அடுத்து வரக்கூடிய கலைகளை வந்து ஒரு கைக்கலை மூலம் வந்து நம்ம அப்புறப்படுத்தும் 20ஆவது நாள்ல. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா களை முளைச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து இப்போ வந்து ஒரு விதைச்சு ஒரு 15-20 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த களைக்கொல்லி இமாசி தேபர் அப்படிங்கிற ஒரு களைக்கொல்லி ஹெக்டருக்கு வந்து 50 கிராம், குயிஸ்லா கோப்பியத்தில் 50 கிராம், இது ரெண்டும் கலந்து நம்ம வந்து கை தெளிப்பான் மூலம் இந்த தெளிப்பு செய்யலாம். இப்ப நம்ம களைக்கொல்லி தெளிக்கல அப்படின்னா வந்து ஒரு 2 கைக்களையாவது கண்டிப்பா எடுக்கணும். அதாவது வந்து 15ஆவது நாள்ல ஒரு கைக்களையும் 30ஆவது நாள்ல வந்து ஒரு கைக்களையும் வந்து கண்டிப்பா நம்ம வந்து எடுக்கணும். இப்ப அடுத்தது வந்து ஊட்டச்சத்து மேலாண்மை, அதாவது வந்து பயிருக்கு வந்து நம்ம வந்து ஊட்டச்சத்து மேலாண்மை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நெல் தரிசுல வந்து பயிறு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து இந்த பயிர் வளர்ச்சி ஊக்கி சொல்லுவோம். இப்போ வந்து NAA அப்படிங்கிற இது வந்து பாத்தீங்கன்னா 40 மில்லிகிராம் ஒரு லிட்டருக்கு, சாலிசிலிக் அமிலம் 100 மில்லிகிராம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு இது கலந்து நம்ம வந்து பூக்குறதுக்கு முன்னாடி வந்து இலை தெளிப்பா வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் 15 நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு தெளிப்பு கொடுக்கும்போது நம்ம வந்து இது பாத்தீங்கன்னா வந்து அந்த பூக்கள் உதிர்வு வந்து நம்ம குறைஞ்சு மகசூல் அதிகரிக்க நமக்கு உதவிகரமா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா 1% யூரியா கரைசல் அல்லது 2% DAP, இது ஏதாவது ஒண்ணு நம்ம வந்து தெளிப்பு செய்யலாம். இப்போ வந்து DAP அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து 20 கிராம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு, இப்போ 1% யூரியா கரைசல் அப்படின்னா 10 கிராம் வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு கலந்து நம்ம வந்து பூக்கக்கூடிய தருணத்துல வந்து இலை தெளிப்பா நம்ம கொடுக்கலாம். 15 நாள் கழிச்சு இன்னொரு தெளிப்பு நம்ம வந்து கொடுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து இந்த பயர் ஒண்டர் அப்படின்னு இருக்கு, இது நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல கிடைக்கக்கூடியது. அது வந்து நமக்கு வந்து இந்த TNAU அக்ரிகார்ட் அப்படிங்கிற ஒரு இணையதளத்திலேயே வந்து நம்ம வந்து ஆன்லைன்லயே வந்து ஆர்டர் பண்ணாலே கொரியர் மூலமே வந்து உங்களோட இடத்துக்கே வந்து சேரக்கூடியதா இருக்கும். இப்ப இந்த பயர் ஒண்டர் அப்படிங்கிறது ஒரு ஏக்கருக்கு 2 கிலோ ஒட்டும் திரவம் வந்து நம்ம வந்து சேர்த்து 200 லிட்டர் தண்ணியில கலந்து பூக்கக்கூடிய தருணத்துல நம்ம தெளிப்பு செய்யலாம். இது வந்து ஊட்டச்சத்து மேலாண்மை. இதே வந்து இந்த பயர் ஒண்டரே வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து நமக்கு வந்து இந்த பவுடர் ஃபார்ம்ல இருந்தது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுவே வந்து திரவ நிலையில வந்து இப்ப நம்ம நிறைய வந்து இப்ப வந்து ட்ரோன் மூலம் வந்து ஊட்டச்சத்து தெளிப்பு அப்படிங்கிறது நமக்கு இப்ப வந்துருச்சு. ஆள் பற்றாக்குறையா இருக்கட்டும், அடுத்தது வந்து குறைந்த நேரத்துல அதிக பரப்பை நம்ம கவர் பண்றதா இருக்கட்டும், இது வந்து பாத்தீங்கன்னா வந்து அது மாதிரி வந்து நீர் பற்றாக்குறை உள்ள இடங்கள்லாம் குறைந்த அளவு நீர் வச்சு நம்ம வந்து தெளிப்பு மேற்கொள்ளலாம் இந்த ட்ரோன் மூலம். இப்ப இந்த TNAU திரவ பயிர் ஒண்டர், இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன் மூலம் தெளிக்கிறதுக்காகவே வந்து பிரத்யோகமா நமக்கு இந்த வடிவத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம வந்து 1 லிட்டர் வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு 70 லிட்டர் வந்து தெளிப்பு திரவம் ஏக்கருக்கு போதுமானது. இப்ப நம்ம ஒரு கை தெளிப்பானோ மற்ற தெளிப்பான் மூலம் பண்ணும்போது 200 லிட்டர் ஒரு ஏக்கருக்கு தண்ணீர் தேவைப்படும். பட் இந்த ட்ரோன் மூலம் தெளிக்கும் போது ஒரு ஏக்கருக்கு 20 லிட்டர் தண்ணீர் போதுமானது. இது வந்து நம்ம வந்து உளுந்தோ பச்சை பயிரோ பூக்கக்கூடிய பருவத்துல வந்து நம்ம வந்து முதல் தெளிப்பு செய்யணும். அடுத்தது வந்து 15 நாள் இடைவெளி விட்டு அடுத்து ஒரு தெளிப்பு நம்ம கொடுக்கலாம். இது வந்து நம்ம ஒரு ஏக்கருக்கு 1 லிட்டர் வந்து இந்த தரவு பயிர் ஒண்டர் 19 லிட்டர் தண்ணீர் இது கலந்து இதோட ஒட்டும் திரவம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 ml, அதாவது 1 லிட்டருக்கு 1 ml விதத்துல ஒட்டும் திரவம் வந்து சேர்த்து நம்ம ட்ரோன் மூலம் தெளிப்பு செய்யலாம். இது வந்து இதனால நமக்கு வந்து பூக்கள் உதிர்வு குறையக்கூடியதா இருக்கும். பயிர் விளைச்சல் வந்து 20% வரைக்கும் கூடுதல் இருக்குதா ஆய்வு முடிவுகள் இருக்கு. பயிர் வந்து வறட்சியை தாங்கக்கூடிய தன்மை வந்து அதிகரிக்கும். ஊட்டச்சத்துக்களை விக்கிரகிக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும். இதோட விலை பாத்தீங்கன்னா ஒரு தோராயமா வந்து ஒரு 545 ரூபாய் வந்து 1 லிட்டர். இது வந்து நம்ம வந்து தயாரிப்பு தேதியில இருந்து 3 மாத காலத்திற்குள்ள வந்து நம்ம வந்து இதை வந்து பயன்படுத்தணும். இது வந்து நம்ம ஊட்டச்சத்து மேலாண்மையில நம்ம வந்து பயன்படுத்தலாம். இன்னும் பாத்தீங்கன்னா இந்த சில
தஞ்சாவூர் மாவட்டத்துல இந்த பட்டுக்கோட்டை பகுதிகளில் பாத்தீங்கன்னா இந்த பன்முக பூக்கும் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கு. இது வந்து என்ன அப்படின்னா அந்த உளுந்து பச்சை பயிர்ல வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பு இது. இந்த பகுதிகளிலேயே பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டல் மண், கரிம பொருள், ஊட்டச்சத்துக்கள் இதெல்லாமே வந்து அதிகமாவே இருக்கக்கூடியதா இருக்கும் அந்த மண்ணில் வந்து. இப்ப வந்து அந்த ஜனவரி பிப்ரவரி மாதங்கள்ல வந்து நம்ம வந்து அந்த இரவையா வந்து பயிர் பண்ண போது இந்த நெல் தரிசுல வந்து உளுத்தோ பாசி பயிரோ நம்ம பரிந்துரைப்படி வந்து இந்த உரங்கள் தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து வந்து கொடுக்குறாங்க. அதோட கூடுதலா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் விதைப்பு மேற்கொண்டு ஒரு 45வது நாள்ல வந்து ஒரு 25 முதல் 30 கிலோ யூரியா அப்படிங்கிறது ஒரு கொடுக்கப்படுது. இப்ப இந்த பயிர் வகை பயிர்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு வரையறையற்ற வளர்ச்சி பண்புகள் கொண்டது. அதாவது பாத்தீங்கன்னா பொதுவா வந்து அது வந்து புதுசு புதுசா துளிர் விட்டு விட்டு அடுத்து அதுல பூவு காய் அப்படிங்கிற மாதிரி வரக்கூடியதா இருக்கும் சில ரகங்கள்லாம் பாத்தீங்கன்னா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த 60-65 நாள்லயே வந்து நமக்கு வந்து ஒரு முதிர்ந்த காய்களோட வந்து செடிகள் இருக்கக்கூடியதா இருக்கும். அடுத்த 20 நாள்ல பாத்தீங்கன்னா இந்த நம்ம வந்து கூடுதலா வந்து 45வது நாள்ல அந்த 25-30 கிலோ வந்து யூரியா வந்து கொடுக்கும்போது புதுசா மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா துளிர்கள் தோன்றி வந்து மீண்டும் அதுல வந்து பாத்தீங்கன்னா காய்கள் உருவாக்கக்கூடியது. அப்ப அந்த ஒரு அதோட வளர்ச்சி காலத்துல 2 முறை வந்து நம்ம வந்து அறுவடை அப்படிங்கிறது மேற்கொள்ளக்கூடியதா இருக்கும். இது அடுத்தது நீர் மேலாண்மை. இப்ப வந்து இந்த பயிர் வகை சாகுபடியில அதுவும் நெல் தரிசுல வந்து நம்ம வந்து பயிர் வகை அப்படிங்கிறப்ப வந்து பயிரோட வளர்ச்சியோட பின்பருவத்தில் ஏற்படக்கூடிய வளர்ச்சியை சமாளிக்க அந்த ஏன்னா நம்ம வந்து அந்த ஜனவரியில இருந்து பிப்ரவரி 2ஆம் வாரம் அப்படின்னா அந்த வரக்கூடிய பனி அந்த இதே காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதமே ஓரளவு அதை கொண்டு வரக்கூடியதா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பின்பருவத்துல வரக்கூடிய அந்த வறட்சியை சமாளிக்க நம்ம வந்து ஒரு பண்ணை குட்டையோ அல்லது கிணற்று நீரை வந்து நம்ம வந்து தெளிப்பு நீர் பாசன முறை மூல நம்ம வந்து தெளிப்பு வந்து நம்ம செய்யலாம். அடுத்தது வந்து இந்த வறட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடைப்பருவ மேலாண்மையா வந்து 2% பொட்டாசியம் குளோரைடு 100 ppm வந்து போரான் இது வந்து நம்ம வந்து தெளிப்பு செய்யலாம். இப்ப இந்த பொட்டாசியம் குளோரைடு தெளிக்கிறதுனால வறட்சி மேலாண்மை மட்டும் இல்லாம மகசூல்லையுமே வந்து அது ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடியதா இருக்கு. அடுத்தது வந்து இந்த நெல் தரிசு பயிர்களை வந்து பயிர் பாதுகாப்பு, அதாவது வந்து பூச்சி நோய் தாக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த காய் குலைப்பாட்டம் இது வந்து கொஞ்சம் சேதங்களை விளைவிக்கக்கூடியதா இருக்கும். அப்ப இதோட சேதம் வந்து அதிகமா இருக்கும் போது வந்து நம்ம வந்து இந்த வேப்ப முட்டை சாறு 5 வேப்ப முட்டை சாறு நம்ம வந்து இப்ப ஒரு ஏக்கருக்கு 10 கிலோ அப்படிங்கிற அளவுல நம்ம இடிச்சு வந்து நம்ம வந்து முதல் நாள் வந்து நைட்டு ஊற வச்சு அடுத்த நாள் வந்து அந்த சாரை வந்து நம்ம ஒட்டு திரவம் சேர்த்து கலந்து நம்ம வந்து தெளிப்பு செய்யலாம். இந்த காய் தெளிப்பானது இதே வந்து ரசாயனம் அப்படின்னா இன்டாக்சாகான் இந்த பூச்சிக்கொல்லி வந்து நம்ம வந்து ஒரு ஹெக்டேருக்கு வந்து ஒரு 330 ml வந்து தெளிப்பு செய்யலாம். அடுத்தது நோய் பார்த்தோம்னா வேரழுகு நோய் இது வந்து பெரும்பாலும் பயிர் வகை பயிர்கள்ல வரக்கூடியதா இருக்கும். இதுக்கு வந்து நம்ம வந்து இப்ப வந்து இந்த கார்பன்டசின் அப்படிங்கிற இது வந்து 1 கிராம் வந்து 1 லிட்டர் தண்ணி கலந்து அந்த வேற அழுகல் ஏற்படுத்தக்கூடிய அந்த செடிகளோட வேறு பாகம் அடைய மாதிரி நம்ம வந்து ஊத்தலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் தேமல் இலை சுருள் நோய் இது வந்து இருந்தது அப்படின்னா அந்த ஆரம்ப கட்டத்திலே வந்து 1-2 செடிகள் இருக்கு அப்படின்னா அந்த செடிகளை வந்து நம்ம முறையா பிடுங்கி அப்புறப்படுத்தி அழிக்கணும். அடுத்தது அந்த நோயை பரப்பக்கூடிய காரணி பூச்சி வெள்ளை இதை வந்து நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு வந்து டைமித்தோயேட் இந்த பூச்சிக்கொல்லி வந்து நம்ம வந்து தெளிப்பு செய்யலாம். இல்ல இமிடாக்ளோபிரேட் இதெல்லாம் வச்சு நம்ம விதை நேர்த்தி இது வந்து பண்ணும் போதும் ஆரம்ப கட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த சார்புகளோட பூச்சிகளோட தாக்குதலை வந்து நம்ம வந்து சற்று குறைக்க முடியும். இப்ப பொதுவா வந்து நம்ம இப்ப ஏற்கனவே சொன்னோம் காய்கறிக்கு என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது. மற்ற முறைகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த நம்ம வந்து இனக்கவர்ச்சி பொறி அதெல்லாம் வந்து நம்ம வந்து வைக்கலாம். அடுத்தது இன்னும் பறவை தாங்கிகள் வைக்கலாம். அந்த அடுத்தது இன்னும் வரப்பு பயிர் வந்து நம்ம வந்து போடலாம். அங்க இருக்கக்கூடிய நன்மை செய்தி பூச்சிகளை அதிகப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி வந்து முறைகள் எல்லாம் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்ப இதெல்லாம் வந்து இப்போ வந்து தனித்தனியா வந்து பூச்சி வாரியா வந்து நோய் வாரியா என்னங்கிறது நம்மளுக்கு நிறைய வகுப்புகள்லயே நம்ம வந்து சொல்லியிருக்கோம். பயிர் வகை பயிர்கள்ல என்ன மாதிரியான பூச்சி நோய் இப்ப அதை வந்து தனித்தனியா இல்லாம இப்ப ஒருங்கிணைந்த முறையில வந்து இப்ப நோய் மேலாண்மை பூசான நோய் மேலாண்மை பொதுவா வந்து நமக்கு பயிர் வகை பயிர்கள்ல பாத்தீங்கன்னா நோய் வந்து பூச்சான நோய் வரக்கூடியது இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நச்சுயிரிகள் நோய் அதாவது வந்து வைரஸ் நோய் வந்து இருக்கக்கூடியதா இருக்கு. இப்ப இந்த பூச்சான நோய்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சொன்னோம் இல்லையா அந்த தூள் நோய் வேரழுகல் நோய் அடுத்து இந்த சாம்பல் நோய் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இலைப்புள்ளி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பூச்சான நோய். அப்ப வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து
வருமுன் காப்போம் அப்படிங்கிற முறையில வந்து விதை நேர்த்தி பண்ணி நம்ம வந்து போடணும். நம்ம ஃபர்ஸ்ட்லயே சொன்னோம், விதை நேர்த்தியில உயிர் உரங்கள் வச்சு நம்ம வந்து பண்ணலாம், அடுத்து ரசாயனங்கள் வச்சு பண்ணலாம், அடுத்து உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகள். பட் எல்லாமே வந்து இந்த ரசாயனம் வச்சு பண்றது அப்படிங்கறத முதல்ல பண்ணிட்டு 24 மணி நேரம் கழிச்சுதான் நம்ம வந்து இந்த உயிரியல் கட்டுப்பாடு காரணிகள் வச்சு பண்ணணும். கடைசி தேர்வா வந்து இந்த உயிரியல் கட்டுப்பாடு காரணிகளோட வச்சு நம்ம வந்து நேர்த்தி பண்ணணும். ரசாயனம் பண்றதா இருந்தா முதல்ல பண்ணிட்டு 24 மணி நேரம் இடைவெளி கொடுத்து நம்ம இது பண்ணலாம். இப்ப இந்த நோய் எதிர்ப்பு உயிர் ட்ரைகோடர்மா விரிடி, ட்ரைகோடர்மா ஆஸ்பிரலம், இந்த மாதிரி இது வந்து 4 கிராம் வந்து 1 கிலோ விதைக்கு, சூடோமோனாஸ் அல்லது பேசிலஸ் இது வந்து நம்ம வந்து 1 கிலோ விதைக்கு 10 கிராம் அப்படிங்கிற அளவுல விதை நேர்த்தி பண்ணி இந்த பூசண நோய் மேலாண்மைக்கு நம்ம பண்ணலாம். அடுத்தது இடைவெளி அப்படிங்கிறது சரியான பரிந்துரைக்கப்பட்ட இடைவெளி அப்படிங்கிறது நம்ம இருக்கணும். அடுத்தது வந்து களை இல்லாம இருக்கணும். ஏன்னா வந்து நிறைய பூசண நோய் கிருமிகள் களை செடிகள்லயும் தங்கி பெருக்கமடைகிறதுனால அப்ப வந்து களை செடிகள் இல்லாம நம்ம வந்து பார்க்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விதைப்பு செஞ்ச ஒரு 30 நாளுக்கு அப்புறம் வந்து இந்த எதிர்கொல்லிகள் இது வந்து நம்ம வந்து மண்ணிலே வந்து போடலாம். இப்ப ட்ரைகோடர்மா விரிடியா இருக்கட்டும், அடுத்து சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸா இருக்கட்டும், இது வந்து ஒரு ஹெக்டேருக்கு 2.5 கிலோ வந்து 50 கிலோ மக்கிய தொழுவத்தோட கலந்து நம்ம வந்து வீசலாம். சாம்பல் நோய் இது வந்து நம்ம பயிர் வகை பயிர்கள்ல தாக்கக்கூடியது. பாத்தீங்கன்னா அந்த சாம்பல் மாதிரியான ஒரு பூசண படப்பு வந்து இலையில வரக்கூடியதா இருக்கும். அடுத்து இலை, காம்பு, தண்டு, காய் எல்லா இடத்துலயுமே பரவக்கூடியதா இருக்கும். ரொம்ப தீவிரமாகும் போது அப்படியே எல்லாம் உதிர ஆரம்பிச்சிடும். இந்த சாம்பல் நோய் வந்து தீவிரமாகும் போது அதோட நோய் தாக்கப்பட்ட பயிர் பாகங்கள் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும். இப்ப இந்த நோயை வந்து நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு வந்து நனையும் கந்தகம் அல்லது புரோபிகோனசோல் இந்த ஒரு பூசான கொல்லியை நம்ம பயன்படுத்தலாம். நனையும் கந்தகம் அப்படின்னா 2 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு, புரோபிகோனசோல்னா 1 ml per லிட்டர் அப்படிங்கிற அளவுல கலந்து நம்ம தெளிப்பு செய்யலாம். இல்ல நான் வந்து ரசாயனங்கள் பயன்படுத்தல வந்து இப்போ ஒரு வேம்பு சார்ந்த அப்படின்னா வேப்பம் போட்ட சாறு 5% வந்து அல்லது வேப்ப எண்ணெய் 3%, 3 லிட்டர் வந்து 100 லிட்டர் தண்ணிக்கு அதோட ஒட்டு திரவம் கலந்து நம்ம வந்து 10 நாள் இடைவெளியில நோயோட தீவிரத்தை பொறுத்து 2 முறை வந்து நம்ம தெளிப்பு மேற்கொள்ளலாம். துருநோய் இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். பேர்ல இருக்கக்கூடியது நம்ம வந்து இலையில வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்துல ஒரு மாதிரி ஆரஞ்சு நிற மேடான புள்ளிகள் தென்படும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து துருப்பிடிச்ச மாதிரி இலை ஃபுல்லா அடுத்தது தண்டு எல்லா இடத்துலயுமே வரக்கூடியதாகும். சொறி நோய் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நம்ம அதுல வந்து தேய்ச்சி கையால இப்படி தேய்க்கும் போதே கையில வந்து பாத்தீங்கன்னா அந்த துரு மாதிரி ஒட்டுறது நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த துருநோய் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு மேங்கோசப் இது வந்து 1 லிட்டருக்கு 2 கிராம் அப்படிங்கிற அளவுலயோ அல்லது நடையும் கந்தகம் 3 கிராம் per லிட்டர் வந்து நம்ம தெளிப்பு செய்யலாம் இந்த துருநோய் வந்ததுன்னா. அடுத்து இலைப்புள்ளி பொதுவா பாத்தீங்கன்னா பயிர் வகைகள்ல வந்து நம்ம வந்து ஒரு 2 விதமான இலைப்புள்ளி, செர்கோஸ்போரான்னு சொல்லுவோம், ஆல்டர்னேரியா, இதெல்லாம் அந்த பூஞ்சான கிருமிகளோட பெயர். ஒண்ணுல செர்கோஸ்போரா அப்படிங்கிறது ஒரு சின்னதா ஒரு வட்டமான ஒரு புள்ளி, நடுவுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெள்ளையா இருக்க மாதிரி இருக்கும். இன்னொரு இலைப்புள்ளி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒழுங்கற்ற ஒரு சர்க்குலரா எல்லாமே ஒரு வடிவம் இல்லாத ஒரு பெரிய புள்ளிகளா இருக்கும். அடுத்தடுத்து இலைகள்ல புள்ளிகள் வரும்போது ஒன்றோடு ஒன்று இணைஞ்சு நம்ம இலை வந்து காஞ்சி நமக்கு வந்து கொட்ட ஆரம்பிக்கும். இப்ப இந்த மாதிரி இலைப்புள்ளி நோய்கள் அப்படின்னா இந்த மேங்கோசப் இது வந்து நம்ம தெளிப்பு செய்யலாம். அடுத்தது வேர் அழுகல் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம செடி வந்து நமக்கு வந்து காஞ்சி போயிருக்கும், கையால பிடிச்சு இப்படி லேசா எடுக்கும் போதே பாத்தீங்கன்னா கையோட வரக்கூடியதா இருக்கும். வேர் பாத்தீங்கன்னா நார்மலா கிழிஞ்சிருக்கிறத நம்ம பார்க்கலாம். இது வந்து வேர் அழுகல் நோய். இப்ப இந்த மாதிரியான நோய்களுக்கு எல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம இந்த வருமுன் காக்கும் முறையில விதை நேர்த்தி அதெல்லாமே வந்து நம்ம பண்ணலாம். அப்படி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 1-2 செடிகள் இருந்ததுன்னா அங்க வந்து நம்ம வந்து அந்த இடத்துல இந்த கார்பன்டசிம் அப்படிங்கிற பூஞ்சான கொல்லி வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் அப்படிங்கிற அளவு கலந்து அந்த வேர் பகுதி நனைமாறு நம்ம வந்து ஊத்தலாம். அடுத்தது இன்னும் வந்து அடிக்கிறோம். பெரும்பாலும் நம்ம பகுதிகளில் வந்து துத்தநாகம் சத்து பற்றாக்குறை உள்ள பகுதியா தான் இருக்குது நம்ம தமிழக மண் அப்படின்னு பார்த்தோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த துத்தநாக சல்பேட் வந்து ஒரு ஹெக்டேருக்கு 25 கிலோ வந்து மாடி உரமாவும், வேப்ப முன்னாக்கு வந்து ஒரு ஹெக்டேருக்கு 150 கிலோ கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த வேரழுகு நோய் வந்து குறைவு இருக்கிறதா வந்து நிறைய ஆராய்ச்சி முடிவுகளே இருக்கு. அடுத்தது நச்சுயிரி நோய். நம்ம இப்ப சொன்னோம் பயிர் வகை பயிர்கள்ல என்ன மாதிரியான பூஞ்சான நோய் வரும்னு. நச்சுயிரி நோய் பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த மஞ்சள் தேமல் நோய், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இலை சுருள் நோய், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இலை நெழி நோய். பாத்தீங்கன்னா அந்த இலை பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மேடா வந்து பாத்தீங்கன்னா முறப்பறன்னு இருக்கும். அப்படி பொடிச்சு கையில அப்படி நம்ம அமுக்குனா ஏதோ நொறுங்கிற மாதிரி வந்து ஒரு தோற்றத்துல இருக்கக்கூடியதா இருக்கும். அதெல்லாம் வந்து நச்சுயிரி நோய்.
இந்த நோய் எல்லாம் பாத்தீங்கன்னா பயிரோட ஆரம்ப கட்டத்திலே பூக்குறதுக்கு முன்னாடியே வந்துச்சுனாலே செடி பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அதோட பூக்கள் எண்ணிக்கை இருக்காது, காய்ப்பு நல்லா இருக்காது. அதே வந்து கொஞ்சம் பூத்து காய்ச்சதுக்கு அப்புறம் வந்தாலும் அதுல உள்ள விதைகள் பாத்தீங்கன்னா வந்து சுருங்கி விதை வந்து திரட்சியான மணிகளா இருக்காது. நமக்கு வந்து பெரிய அளவுல மகசூலை இழப்பை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கிறது இந்த நச்சுயிரி நோய்கள். இப்ப இந்த நச்சுயிரி நோயை வந்து நம்ம எப்படி மேலாண்மை செய்யணும்? அதெல்லாம் வந்து விதை அளவை வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ஹெக்டேருக்கு 20 கிலோ அப்படின்னா ஒரு 25 கிலோ, இப்ப நம்ம நெல் தரிசு உளுந்தெல்லாம் வந்து 30 கிலோ வரைக்கும் ஒரு ஹெக்டேருக்கு நம்ம வந்து விதைப்பு செய்யலாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து களைகள் வந்து சரியா வந்து மேலாண்மை செய்யணும். ஏன்னா வந்து களைச்செடியும் வந்து நோய்க்கு வந்து கிருமிக்கு ஒரு இருப்பிடமா இருக்கக்கூடியதா இருக்கும். இந்த நச்சுயிரி நோய் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து இந்த மஞ்சள் தேமல் நோய் அப்படிங்கிறது அந்த வெள்ளையால பரப்பப்படுது. அப்ப வந்து அந்த வெள்ளையை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த மஞ்சள் ஒட்டுப்பொறி இது வந்து நம்ம வந்து ஒரு ஹெக்டேருக்கு 12 அப்படிங்கிற எண்ணிக்கையில வைக்கலாம். அதை நம்ம போய் காசு கொடுத்து ஒரு கடையில தான் வாங்கி வைக்கணும் இல்லை. நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு காலி எண்ணெய் டப்பா, பெயிண்ட் டப்பா இதுங்களே கூட நம்ம ஒரு மஞ்சள் பெயிண்ட் அடிச்சுட்டு அதுல வந்து ஒரு விளக்கெண்ணெய் தடவி நம்ம வந்து பயிர் உயரத்துல இருந்து ஒரு மேல 1/2 அடி தெரியுற மாதிரி ஒரு குச்சி ஊனி அதுல உட்புறம் வந்து அந்த ஒரு டின்ன கமுத்தனாலே போதும். அதுல பாத்தீங்கன்னா அந்த வெள்ளை வந்து கவரப்படும், அந்த மஞ்சள் நிறத்துக்கு கவரப்பட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒட்டி இருக்கும். அப்ப வந்து அது ஒட்டுற அளவை பொறுத்து ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம அதை சுத்தம் பண்ணிட்டு திரும்ப வந்து அந்த எண்ணெய் வந்து நம்ம வந்து தடவி விடலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வந்து வேப்பெண்ணெய், நொச்சியில சாறு இந்த மாதிரி இதெல்லாமே கூட நம்ம தெளிப்பு செய்யலாம். அடுத்தது வந்து விதை நேர்த்தி தயோமித்தாக்சாம் அல்லது இமிடாக்ளோபிரிட் இதை வந்து நம்ம வந்து 1 கிலோ விதைக்கு 5 கிராம் அப்படிங்கிற அளவுல விதை நேர்த்தி செஞ்சு போட்டோம்னாலும் இந்த சாறு ஊஞ்சி பூச்சிகளோட தாக்கம் வந்து ஆரம்ப கட்டத்துல வந்து கொஞ்சம் குறைவு இருக்கக்கூடியதா இருக்கும். அடுத்தது வந்து இலைவெளி தெளிப்பா வந்து தயோமித்தாக்சாம் இப்போ வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 0.75 கிராம் அல்லது இமிடாக்ளோபிரிட் வந்து 2.5 ml 5 லிட்டர் தண்ணிக்கு வந்து நம்ம கலந்து தெளிப்பு செய்யலாம். இந்த சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகளை வந்து நம்ம மேலாண்மை செய்யறதுக்கு. மலட்டு தேமல் நோய் இது வந்து நம்ம வந்து துவரையில தான் பெரும்பாலும் அது வரக்கூடியது. நம்ம நெல் தரிசுல வந்து பெரும்பாலும் உளுத்து மற்றும் பாசிப்பயிர் வந்து நம்ம சாகுபடி மேற்கொள்வோம். இப்ப அடுத்ததா வந்து அறுவடை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா காய் வந்து ஒரு 80% காய் வந்து முதிர்ச்சி அடைஞ்ச உடனே நம்ம வந்து செடிகளை வந்து நம்ம வந்து அறுத்து கட்டி வச்சு அதுக்கப்புறம் வந்து வெயில்ல காய வச்சு நம்ம வந்து நெத்துக்களை வந்து கையாலேயோ அல்லது இயந்திரங்களை வச்சு நம்ம வந்து பிரிச்சு எடுக்கலாம் அறுவடையை பொறுத்தவரைக்கும். இப்ப விளைச்சல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு செடியில சராசரியா ஒரு 60 இருந்து 80 காய்கள், ஒரு காயில வந்து 6 இருந்து 8 விதைகள் வரைக்கும் ரசத்தை பொறுத்து இருக்கக்கூடியதா இருக்கும். இப்போ வந்து விளைச்சல் அப்படின்னு பார்த்தா 750 இருந்து 850 கிலோ. அதிகபட்ச விளைச்சல் பார்த்தோம்னா இப்போ ஒரு சில ரகங்கள்லாம் நம்ம பார்த்தோம் 1200, 1515 அந்த அளவு கூட வந்து சரியான பராமரிப்பு முறைகள் அப்படிங்கிறது இது பண்ணும்போது அதிகபட்ச விளைச்சல் நம்ம ஒரு ஹெக்டேருக்கு அந்த அளவுக்கு வந்து நம்ம பெற முடியும். அடுத்தது வந்து நம்ம அறுவடை பண்ணி இது பண்றதுல சேமிப்புல என்ன மாதிரியான பூச்சி மேலாண்மை பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பயிரை பொறுத்த வரைக்கும் இந்த பயிர் வண்டு இதோட சேதம் வந்து நமக்கு பிரச்சனையா இருக்கக்கூடியது. அப்ப வந்து அந்த விதையா சேமிச்சாலும் சரி தானியமா சேமிச்சாலும் சரி அதுல பூச்சிகள் அப்படின்னு தாக்கம் வந்துச்சுனாலே விதைகளோட முளைப்பு திறன் அப்படிங்கிறது போகக்கூடியதா இருக்கும். அதே நம்ம தானியத்துக்காக வச்சிருக்கும் போது அதோட தரம் அப்படிங்கிறது நமக்கு வந்து குறையக்கூடியதா இருக்கும். அப்ப வந்து நம்ம விதை சேமிப்புலையும் வந்து நம்ம வந்து மேலாண்மை முறைகளை கடைபிடிக்கணும். அதுல வந்து முதல்ல எப்படி வந்து வயல்ல வந்து பூச்சி மேலாண்மைக்கு வரும் காப்பும் மாதிரி நம்ம வந்து விதை நேர்த்தி தான் சொன்னோமோ அது மாதிரி அறுவடைக்கு அப்புறம் நம்ம பயிர் விளைச்சல் பொருள்ல வந்து பூச்சி தாக்கம் வராம இருக்கணும்னா சரியான ஈரப்பதத்தில் காய வச்சு சேமிக்கணும். அதுதான் முதல் படி. நம்ம வந்து அறுவடை செஞ்ச விதைகளை வந்து சரியான ஈரப்பதம் ஒரு 8 இருந்து 10%, அதாவது நம்ம அந்த கையில அழுது போது அந்த கலர்ல சத்தம் வந்து இருக்கக்கூடியதா இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு நல்லா வந்து காய வச்சு நம்ம வந்து அதை வந்து சேமிக்கணும். இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் சேமிப்பு களஞ்சியங்கள்லாம் வந்து இப்போ வந்து நவீன இதுல பாத்தீங்கன்னா உலோக புதிர் இந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்கக்கூடியதா இருக்கு. அப்ப அதெல்லாம் வந்து நம்ம வந்து சேமிப்பு செய்யலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து விதைகளை சேமிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த புதிர்களா இருக்கட்டும் அறைகளா இருக்கட்டும் அதை வந்து நம்ம வந்து கிருமி நீக்கம் செய்யணும், தொற்று நீக்கம் செய்யணும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து சுத்தம் செஞ்சு அதுக்கப்புறம் அது வந்து ஏற்கனவே அங்க வந்து பூச்சிகளோட
அது முட்டை பருவம், புழு பருவம், கூட்டுப்புழு பருவம், இல்ல வந்து முதிர்ந்த வண்டு பருவம் அதெல்லாம் வந்து இருக்குதா அப்படிங்கறத பார்த்து அதை வந்து நல்லா வந்து சுத்தம் செஞ்சு அதுக்கப்புறம் வந்து அங்க வந்து நம்ம வந்து விதை மூட்டைகளையோ தானிய மூட்டைகளையோ நம்ம வந்து சேமிச்சு வைக்கணும். அது மாதிரி வெறுமையே தரையில வைக்காம ஒரு மர சட்டங்கள் போட்டு அதுல வந்து வைக்கணும். அதே மாதிரி செவரோட ஒட்டி நம்ம அடுக்கக்கூடாது. ஈரப்பதங்கள் வந்து அதுல இருக்கும் போதே ஈரப்பதம் அதிகமாச்சுனாலே பூச்சி நோய் தாக்கம் வரக்கூடியதா இருக்கும். அது மாதிரி கதிரை வந்து நம்ம வந்து அந்த தானியங்களை பிரிச்சு எடுக்கக்கூடிய களங்களே வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம சேமிப்பாறையில இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும். அப்பதான் வந்து எந்த விதமான தூசு மாசு அதெல்லாமே வந்து நம்ம சேமிப்பு அறைக்கு வராம இருக்கக்கூடியதா இருக்கும். அது மாதிரி சேமிக்கும் போதே அதுல வந்து நம்ம உடைந்த மாதிரியான தானியங்கள் எல்லாம் எடுத்துக்கணும். அந்த மாதிரி இருந்தாலே அது வந்து பூச்சி நோய் தாக்கத்துல வந்து வரவழைக்கக்கூடியதா இருக்கும். அப்போ வந்து அந்த உடைந்த மாதிரி இருக்கக்கூடியது மற்ற பூச்சி நோய் தாக்கம் ஏற்பட்ட தானியங்கள் அதெல்லாமே வந்து நம்ம நீக்கிட்டு சுத்தமான தானியங்களா வந்து நம்ம வந்து சேமிக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி விதை சேமிப்பு பயன்படுத்தக்கூடிய சாக்கு பைகள் வந்து பாத்தீங்கன்னா புதுசா நம்ம பயன்படுத்தணும். அப்படி இல்லை அப்படின்னா பழசா இருந்ததுன்னா அதுல வந்து பூச்சி எல்லாம் இல்லாத மாதிரி நம்ம பாத்துக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து இந்த ஊக்குவிக்கப்பட்ட களிமண் இது எல்லாமே வந்து நம்ம வந்து கலந்து வைக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 100 கிலோ விதைக்கு 1 கிலோ அப்படிங்கிற அளவுல கலந்து வைக்கிறதுனாலே இந்த பயிரை வண்டு தாக்கம் வந்து குறைக்கப்படும். இப்ப பாத்தீங்கன்னா வந்து அதே வந்து பாத்தீங்கன்னா இந்த வேப்ப எண்ணெய் இதெல்லாமே வந்து கலந்து வைக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 கிலோ விதைக்கு வந்து 1 கிலோ 1 லிட்டர் அப்படிங்கிற அளவுல இதே வந்து காய்ந்த வேப்ப இலை சருகு, அடுத்தது பாத்தீங்கன்னா நொச்சி, புங்கம் இந்த மாதிரி இலைகள் கூட காய்ந்த இலைகளை கூட வந்து நம்ம வந்து கலந்து வைக்கலாம். இந்த தானியத்துல வந்து பூச்சி தாக்கம் வர்றதை தவிர்ப்பதற்கு. அதே வந்து வேப்ப கொட்டை தூள் அது கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம வந்து 1 கிலோ விதைக்கு 10 கிராம் அப்படிங்கிற அளவுல கலந்து நம்ம வந்து வைக்கலாம். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பொறிகள் இப்ப நம்ம எப்படி வயல்ல வந்து இனக்கவர்ச்சி பொறிகள் வச்சு நம்ம வந்து அந்த பூச்சிகளை கவர்ந்து இழுக்கிறோமோ அது மாதிரி சேமிப்புல இருக்கக்கூடிய அந்த பயிர் இதுல பாத்தீங்கன்னா இந்த வண்டுகளை வந்து கவர்ந்து இழுக்கிறதுக்கு நிறைய வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பொறிகளே இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்காணிக்கக்கூடிய பொறி, பயிர் வண்டு பிடிக்க அழிக்கக்கூடிய பொறி, விளக்கு பொறி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தானாவே அகற்றக்கூடிய சேமிப்புகள்னு சொல்லுவோம். அதுல கொட்டி வச்சோம்னாலே அந்த கீழே வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த வண்டுகள்லாம் போய் சேகரமாகக்கூடியதா இருக்கும். இந்த மாதிரி வந்து குழாய் வடிவ பொறி இதெல்லாம் வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த பயிர் வகை சேமிப்புல வந்து அந்த வண்டுகளை வந்து நம்ம வந்து கவர்ந்து வந்து நம்ம இது பண்றதுக்கு இந்த மாதிரி பொறிகள் எல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த விளக்கு பொறி இதெல்லாமே வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம் சேமிப்புல. அடுத்தது என்ன சேமிப்புல வந்து ஹெர்மெட்டிக் அப்படிங்கிற ஒரு பை இருக்கு. இதை வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த தானியங்களை வந்து பூச்சி நோய் தாக்குதல் என்று சேமிப்பதற்கு ஒரு அவசியமா இருக்கக்கூடியதா இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த ஈரப்பதம் வந்து வெளியில உள்ள ஈரப்பதம் வந்து உள்ள வந்து போக முடியாத அளவு இருக்கக்கூடியதா இருக்குது இந்த ஹெர்மெட்டிக் அப்படிங்கிற பை. அப்ப இந்த பைகள் எல்லாம் சேமிச்சு வைக்கும் போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த பூச்சிகள் வந்து தாக்கம் அப்படிங்கிறது நமக்கு வந்து குறைவு இருக்கக்கூடியதா இருக்கு. இது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால உருவாக்கப்பட்ட ஒரு தொழில்நுட்பம் தான். பட் இது வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட விற்பனையாளருக்குள்ள வந்து சந்தையில வந்து கிடைக்கக்கூடியது. இது வந்து குறைஞ்சது ஒரு 15 கிலோல இருந்து 99 கிலோ வரைக்கும் நம்ம வந்து சேமிச்சு வைக்கிற மாதிரியான ஒரு சாக்கு பைகள் ஹெர்மெட்டிக் பேக் அப்படிங்கிறது இது வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். அடுத்தது பூச்சி மாதிரி இல்லாம பூச்சானங்களும் நமக்கு வந்து நம்ம அறுவடைக்கு அப்புறம் இருக்கக்கூடிய விளைபொருளை நம்ம வந்து சேதம் விளைவிக்கக்கூடியதா இருக்கு. இதுவும் வந்து நம்ம சரியான ஈரப்பதம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து அந்த ஒரு பதத்துல வந்து நம்ம காய வச்சு எடுத்து நம்ம வந்து சேமிப்பிக்கணும். இப்ப பூஞ்சான தாக்குதல் இருந்தாலும் விதையா இருந்தா முளைப்புத்திறன் நமக்கு போயிருது. மற்ற பாத்தீங்கன்னா வந்து அந்த இதோட உணவுக்காக நம்ம பயன்படுத்துவதா இருந்தாலும் அதோட தரம் அப்படிங்கிறதுலாம் வந்து குறையக்கூடியதா இருக்கு. அப்போ இதுலயும் வந்து அந்த நோய் தாக்கமும் வந்து நம்ம வந்து சேமிக்கிறதுக்கு முன்னாடி வந்து சரியான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கக்கூடியதா இருக்கணும். சரியான கலன்களை வந்து இது பண்ணணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுலயுமே வந்து அந்த உடைப்பு ஏற்பட்ட அந்த மாதிரி வந்து சேதமுற்ற விதைகள் எல்லாம் வந்து நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்பன் டசிம் நல்லா காஞ்ச விதைகள்ல வந்து 1 கிலோ விதைக்கு 2 கிராம் அப்படிங்கிற அளவுல இந்த பூஞ்சான கொல்லி அதாவது வந்து விதைக்காக வந்து நம்ம வந்து இது பண்ணும்போது வந்து நம்ம வந்து இது பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்ப இந்த கடலோர பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஈரக்காற்று அப்படிங்கிறது நமக்கு வந்து இதா இருக்கக்கூடியதா இருக்கும். அப்ப அந்த மாதிரி இடங்கள்ல வந்து நம்ம வந்து இந்த ஒரு 700 காஜு தடிமன்ல அந்த மாதிரி பாலித்தீன் பைகளை வந்து நம்ம வந்து விதைகளை வந்து நம்ம வந்து சேமிச்சு வைக்கலாம்.
அது மாதிரி மூட்டைகளை வந்து பாத்தீங்கன்னா ஒரே சீரா வந்து இல்லாம அந்த குறுக்கு நெடுக்குமா வந்து அடுக்கி வைக்கும் போது வந்து சரியான அந்த காற்றோட்டம் அப்படிங்கறதுலாம் இருக்கக்கூடியதா இருக்கும். அந்த மாதிரி வந்து நம்ம வந்து சேமிப்பு செய்யணும். அடுத்தது பார்த்தோம்னா வந்து இப்ப இந்த விதை சேமிப்பு கிடங்குல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பயிற்சி பெற்ற நபரை வச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த புகை மூட்டம் அதெல்லாம் வந்து செய்யலாம். அதிக அளவுல வந்து நம்ம சேமிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நெல் தரிசு இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த நிறைய ஆடு மாடுகள்லாம் பாத்தீங்கன்னா நெல் அறுவடை முடிஞ்ச வந்து பாத்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து அங்க விதைப்பு அப்படிங்கிறது வந்து பண்ணிருக்கும் போது பாத்தீங்கன்னா சேதம் விளைவிக்கக்கூடியதா இருக்கும். அப்ப வந்து நம்ம அதெல்லாமே ஒரு சவாலான இதுவா இருக்கக்கூடியது இந்த நெல் தரிசு உளுந்து சாகுபடியில. இதா வந்து இப்ப நம்ம வந்து நெல் தரிசு உளுந்து சாகுபடியில என்ன மாதிரியான தொழில்நுட்பங்கள், எந்த பருவத்துல விதைக்கணும், என்னென்ன மாதிரியான ரகங்கள் வந்து உகந்தது, எப்படி வந்து விதை நேர்த்தி, என்ன மாதிரி விதைப்பு, நீர் நிர்வாகம், ஊட்டச்சத்து நிர்வாகம், கலை நிர்வாகம், மற்ற பூச்சி நோய் நிர்வாகம் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். இப்ப இதுல வந்து உங்களோட சந்தேகங்கள் இல்லோட உங்களோட அனுபவ பகிர்வு இருந்தா பேசலாம். அந்த நெல் தரிசுல வந்து சாகுபடி அப்படிங்கிறது நம்ம வந்து முந்தின பயிர் கழிவுல இருந்து நம்ம அந்த பயிருக்கு போட்ட ஊட்டச்சத்துக்களும் இந்த பயிருக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கும். அந்த ஈரப்பதமும் பாத்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து இந்த பயிருக்கு வந்து கிடைக்கக்கூடியதா இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு குறைந்த செலவுல வந்து நமக்கு ஒரு அதிக வந்து ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடியதா இருக்கும் இந்த நெல் தரிசில் உளுந்து சாகுபடி அப்படிங்கிற ஒரு முறை.